வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். கோவிந்தா கோவிந்தா. நேற்று 16/2/2026 திங்கட்கிழமை திருமலையில பக்தர்கள் தரிசன விவரம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம டிடிடி அறிவிச்சிருக்க மே மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் தேதிகள் என்னென்னங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வரப்போற மே 2026 மாசத்துக்கான எல்லா முக்கியமான புக்கிங் தேதிகளையும் அறிவிச்சுட்டாங்க. முதல்ல அந்த முழு கால அட்டவணையும் ஒரு ஐடியா பார்த்துடலாம். அப்போதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த டைம் லைன் நமக்கு ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது. பிப்ரவரி 18ஆம் தேதி அர்ஜித சேவா குழுக்கள்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 27 ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கோட முடியுது. இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு தேதியும் என்ன சொல்லுது, என்னென்ன சேவைகள் இருக்குன்னு ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம பார்க்க போறது பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற அர்ஜித சேவைகளை பத்தி தான். இதுல எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு லக்கி டிப் சிஸ்டம், அதாவது குலுக்கல் முறை மூலமா தான் ஒதுக்குறாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்த சேவைகள் தான் மூலவர ரொம்ப ரொம்ப பக்கத்துல, அதாவது குலசேகரப்படி பக்கத்துல நின்னு தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. சுப்ரபாதம், தோமாலை, அர்ச்சனை மாதிரி சேவைகளுக்கு இந்த குழுக்கள்ல ஒரு டிக்கெட் கிடைச்சாலே அது பெருமாளோட நேரடி ஆசீர்வாதம்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கு எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பிப்ரவரி 18 காலையில 10 மணில இருந்து பிப்ரவரி 20 காலையில 10 மணி வரைக்கும், அதாவது சரியா 48 மணி நேரம் தான் டைம். இந்த நேரத்துக்குள்ள ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரிசல்ட் எப்போ வரும்னா பிப்ரவரி 20ஆம் தேதி மதியம் 12:15 மணிக்கு உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் செலக்ட் ஆயிடுச்சுன்னா பிப்ரவரி 22 மதியம் 12 மணிக்குள்ள பணத்தை கட்டி டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த தேதிகளை மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, குலுக்கல் முறையில கிடைக்கிற சேவைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நாம நேரடியா புக் பண்ணக்கூடிய சேவைகள், தரிசன டிக்கெட்டுகளை பத்தி பார்க்கலாம். இது பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. பாருங்க, பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு 2 ஸ்லாட்ல டிக்கெட் விடுறாங்க. காலையில 10 மணிக்கு கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை மாதிரி நேர்ல கலந்துக்கிற சேவைகளுக்கு புக் பண்ணலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு 150 நாள் கூல் டவுன் ரூல் இருக்கு. அதாவது ஒரு தடவை புக் பண்ணிட்டா அடுத்த 6 மாசத்துக்கு புக் பண்ண முடியாது. அப்புறம் மதியம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவைகளுக்கான புக்கிங் ஓபன் ஆகும். இதுல நீங்க ஆன்லைனே சேவையை பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு வசதியான தேதியில போய் தரிசனம் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து வர்ற பிப்ரவரி 23ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு மட்டும் 3 அலகலகு கோட்டா ஓபன் ஆகுது. காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டோக்கன், இது முற்றிலும் இலவசம். காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாங்கி ட்ரஸ்ட் தரிசனம். அப்புறம் மதியம் 3 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, அதாவது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச தரிசன டோக்கன். இப்போ இது ஒவ்வொன்றையும் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் தரிசனம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்க ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுக்க வேண்டி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு விஐபி பிரேக் தரிசனத்துக்கு சமமான அனுபவத்தை கொடுக்கும். இப்போ அந்த 10,000 ரூபாய் நன்கொடையோட சேர்த்து தரிசன டிக்கெட்டுக்காக தனியா ஒரு 500 ரூபாய் கட்டணும். அப்போ ஒருத்தருக்கு மொத்தமா 10,500 ரூபாய் செலவாகும். இதுதான் ஸ்ரீவாணி தரிசனத்தோட முழு கட்டணம். இப்போ நாம பார்க்கிறது நம்மில் பலரும் புக் பண்ற 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனம். இது பிப்ரவரி 24 காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 இருந்து 18,000 டிக்கெட் வரைக்கும் விடுவாங்க. ஆனா டிக்கெட் விட்ட சில நிமிஷங்கள்லயே எல்லாம் புக் ஆயிடும். அதனால ரொம்ப வேகமா இருக்கணும். சரிங்க, தரிசன டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா? இப்போ அகாமடேஷன் எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, அதை நல்லா கவனிங்க. உங்ககிட்ட தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். அதுவும் உங்க தரிசன தேதி அன்னைக்கோ இல்ல அதுக்கு முந்தின நாளோ மட்டும்தான் ரூம் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மே 8ஆம் தேதி தரிசனம்னா நீங்க மே 7 இல்லைனா 8ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணலாம். திருமலை, திருப்பதி 2 இடத்துலையுமே ரூம் புக்கிங் பிப்ரவரி 24 மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்குது. பெருமாளுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதோ ஒரு அருமையான வாய்ப்பு. ஏப்ரல் மாசத்துக்கான ஸ்ரீவாரி சேவா மற்றும் பரகாமணி சேவாக்கான புக்கிங் பிப்ரவரி 27 மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. விருப்பம் இருக்கிறவங்க பதிவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம மே மாசத்துக்கான புக்கிங் பிளானிங் பத்தி பார்த்தோம். சரி, இப்போ திருமலையில தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது நேற்று பிப்ரவரி 16ஆம் தேதி கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இது நீங்க போகும்போது கூட்டத்தை கணிக்க ரொம்ப உதவியா இருக்கும். நேற்று திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும் திருமலையில மொத்தம் 73,776 பக்தர்கள் ஏழுமலையானைய தரிசனம் செஞ்சிருக்காங்க.
பக்தர்களோட காணிக்கை மூலமா நேற்றைய ஒரு நாள் உண்டியல் வசூல் மட்டும் 4.5 கோடி ரூபாயை நெருங்கியிருக்கு. சரியா சொன்னா 4.42 கோடி ரூபாய். இப்போ வெயிட்டிங் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகியிருக்கு. அதே சமயம் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு சுமார் 3 மணி நேரத்தில் தரிசனம் முடிஞ்சிருக்கு. இங்க நேற்றைய முழுமையான புள்ளி விவரத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். தரிசனம் செஞ்சவங்க 73,776 பேர், முடிக்காணிக்கை செலுத்தினவங்க 23,291 பேர், உண்டியல் வசூல் 4.42 கோடி. சர்வ தரிசனத்துக்காக 13 கம்பார்ட்மெண்ட்டுகள் நிரம்பி இருந்திருக்கு. ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான https://tirupatibalaji.ap.gov.in இதில் மட்டும் பண்ணுங்க. வேற எந்த போலி வெப்சைட்டையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. சரி, இப்போ நாங்கள் கொடுத்த இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்கள் பயண திட்டமிடலுக்கு உதவியாக இருந்துச்சா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது போல திருமலை பத்தி வேற என்னென்ன புது விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பதி போக பிளான் பண்ற உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த தகவலை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் ஏழுமலையான் அருள் கிடைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா.